நீங்கள் இதுவரை நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், நீங்கள் இன்னும் நம்ம இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுடைய குவரிஸ் எதுவாக இருந்தாலும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இன்ஸ்டாகிராம் பேஜில் கேட்கலாம். கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ஆன்சர் பண்ணுறேன். இன்ஸ்டாகிராமோட லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்ட்ரைட்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க. ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் கிறிஸ்டெக் தமிழ். நான் உங்கள் கிரிஷ். இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம இதுக்கு முன்னே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமில் எப்படி ஒரு கிஃப்ட் மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்துருந்தோம். ஆனால் அதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு அந்த ஆப்ஷன் இல்லவே இல்லை. ஸோ முதல்ல எனக்குமே இந்த ஆப்ஷன் இல்லாமல் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ஆப்ஷன் எனேபிள் ஆச்சு. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து நிறைய பேருக்கு இருக்காது. இந்த ஆப்ஷனை எப்படி எனேபிள் பண்ணுறது அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னே நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோர் ஆப்குள்ளே போயிடுங்க. ஸோ ஆப்குள்ளே போன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராம் சொல்லிட்டு சர்ச் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு அப்டேட் கிடைச்சுன்னா அப்டேட் பண்ணிக்கோங்க. அப்படி அப்டேட் கேட்கலன்னா ஓப்பன் பண்ணிடுங்க. ஸோ ஓப்பன் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகிடும். ஸோ ஓப்பன் ஆன அப்புறம் வந்து மேலே மெசேஜ் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு ஏதாச்சும் ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணிக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணிவிட்டேன். ஸோ இந்த கான்டாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு மெசேஜ் சென்ட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் சம்திங் ஏதாச்சும் டைப் பண்ணுறேன். ஸோ டைப் பண்ணி முடிச்ச அப்புறம் பக்கத்தில் வந்து சர்ச் ஐக்கான் இருக்கும். இதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் ஆப்ஷன் இருக்கும். இதை நம்ம கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மெசேஜ் சென்ட் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா அப்டேட் பண்ண அப்புறம் ஒரு சில பேருக்கு வந்துடும். அதாச்சும் இங்கே கீழே கேமரா இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து நம்ம டைப் பண்ண உடனே அது வந்து சர்ச் ஆப்ஷனாக மாறிடும். இது தொடர்ந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் பண்ணி கிஃப்ட் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். ஆனால் ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக எனேபிள் ஆகிருக்காது. ஸோ இது எப்படி எனேபிள் பண்ணுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேக் வந்துடுங்க. பேக் வந்த அப்புறம் உங்களுடைய ப்ரொஃபைல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ண அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே 3 ஆப்ஷனுக்கும் இதை கிளிக் பண்ணுங்கள். ஸோ அதை கிளிக் பண்ண அப்புறம் செட்டிங்ஸ்குள்ளே போயிடுங்க. செட்டிங்ஸ்குள்ளே வந்த அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹெல்ப்னு சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதை டச் பண்ணுங்கள். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ண அப்புறம் சென்ட் ஃபீட்பேக்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு யூசர் இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டேக் ஸ்க்ரீன்ஷாட்னு இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை கிளிக் பண்ணுங்கள். இதை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேக் வாங்க. பேக் வந்த அப்புறம் வந்து மேலே வந்து உங்களுக்கு மெசேஜ் ஐக்கானுக்கு பார்த்தீங்கன்னா இதை கிளிக் பண்ணிவிட்டு ஒரு கான்டாக்டை சூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் காமிக்காது, கேமரா ஆப்ஷன் தான் இருக்கும். ஸோ அந்த கேமரா ஆப்ஷனோட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கீழே கேமரா இருக்கும். இது நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஸ்க்ரீன்ஷாட் வந்து உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஆட் ஆன அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டைப் பண்ணுற ஆப்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஹலோ சார் மேம்னு போட்டு உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அதை வந்து நீங்கள் டிஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிஃப்ட் மெசேஜ் தான் இல்லை. ஸோ கிஃப்ட் மெசேஜ் எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணி சென்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு நோட்டிஃபிகேஷன் போவாங்க. அதாச்சும் வந்து ஃபீட்பேக் கொடுத்ததுக்கு ரொம்பவே தேங்க்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. இதை தொடர்ந்து ஒரு 2 டேஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆப்ஷன் வந்து எனேபிள் ஆகிடும். ஃபஸ்ட்டு எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருந்தது. இதை தொடர்ந்து நான் வந்து இந்த மாதிரி ஃபீட்பேக் கொடுத்த அப்புறம் தான் எனக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டில் இதை ஃபிக்ஸ் பண்ணாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாமே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கும் வந்து இந்த கிஃப்ட் மெசேஜ் எனேபிள் ஆகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.